அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 30 தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் மறைந்த தினம் இன்று. என் வாழ்க்கையே எனது செய்தி என்பார் காந்தி. அதுபோல் வரலாற்றின் எந்த ஒரு அடுக்கிலும் தவிர்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த தியாக வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார். அவர் கொண்ட கொள்கையின் உறுதியும் தனது விடாப்பிடியான அறப்போராட்டமுமே மானுடம் பேசும் கதைகளாகும். காந்தி 1869 அக்டோபர் 2 குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பிறந்தார். இவர் லண்டனில் கல்வி பயின்று தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்த போதும் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார். தன் வாழ்நாளில் ஒடுக்குமுறை, தீண்டாமை, பெண் அடிமைத்தனத்தை வலுவாக எதிர்த்தார். தன்னுடைய வார்த்தைகளுக்கு இறுதி வரை உண்மையாக இருந்தவர் காந்தி. போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களே அவர் ஒரு மாபெரும் தலைவராக உருவாக காரணமாக இருந்தது. மகாத்மா காந்திக்கு மகாத்மா எனும் கௌரவ பட்டத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். மகாத்மா காந்தியின் பொன்மொழிகள்: கூட்டத்தில் நிற்பது எளிதானது, ஆனால் தனியாக நிற்பதற்கு தைரியம் வேண்டும். பலவீனமானவர்களால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது. மன்னித்தல் என்பது வலிமையானவர்களின் பண்பாகும். மனிதர்களாகிய நமது மிகப்பெரிய திறமை இந்த உலகை மாற்றுவது அல்ல, மாறாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வது. நோயை காட்டிலும் நோயை பற்றிய பயமே அதிகமான மனிதர்களை கொன்றுள்ளது. நேற்றைய தோல்விகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் இன்றைய வெற்றிகள் குறைவாகவே இருக்கும். நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தே எதிர்காலம் அமையும். நீங்கள் இந்த உலகை மாற்ற விரும்பினால் உங்களிலிருந்து தொடங்குங்கள். உறவுகள் 4 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை: மரியாதை, புரிதல், ஏற்றுக்கொள்ளல் மற்றும் பாராட்டு. உங்களை நீங்களே கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி மற்றவர்களுக்கான சேவையில் உங்களை நீங்களே இழுப்பதுதான். உங்கள் செயல்களினால் வரும் விளைவுகள் என்னவென்று உங்களுக்கு ஒருபோதும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதுவும் செய்யாவிட்டால் எந்த விளைவும் இருக்காது. உண்மையாகவும் கனிவாகவும் அச்சமற்றவர்களாகவும் இருங்கள். நீங்கள் சரியாக இருக்கும்போது நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தவறாக இருக்கும்போது உங்களுக்கு கோபப்பட உரிமை இல்லை. காந்தியை பொறுத்தவரை இந்தியா அனைத்து மக்களுக்குமான நாடு. அதில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. தனது தனித்துவத்தால் மக்களை ஈர்த்த காந்தி 1948 ஜனவரி 30 டெல்லி பிர்லா மாளிகையில் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதே தினம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவாக தியாகிகள் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30 இந்திய தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது.